ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம டே 5ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி போடணும், எப்படி போடக்கூடாது அப்படின்னு தான் உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்ன அப்படின்னா இன்வெர்ட்டட் லைன்ஸ் தான் எப்படி போடுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டபுள் லைன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக கொடுத்துட்டு தென் என்ன பண்ணுறீங்க, ஒரு திலகம் ஷேப் பெட்டல் போடுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ பாருங்கள் நான் எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்கள். திலகம் ஷேப் பெட்டல் தான், அதை வந்து நடுவில் வந்து ஜாயிண்ட் பண்ணாமல் போடணும். இப்படி ஒரு 7 மாதிரி போடணும், இந்த பக்கம் ஒரு 7 மாதிரி போடணும். 2 பக்கமுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த டிசைன் கிடைக்கும். இந்த டிசைன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டரில் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைடல் ஒர்க் போடும் போது பார்டருக்கு இந்த டிசைன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் போடணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பெட்டல் மாதிரி இருக்கணும், சென்டரில் மட்டும் கேப் இருக்கணும். இப்போ இன்னொன்று போடுறேன் பாருங்கள். நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து சின்னதாக போடணும் அப்படின்னா சின்ன லைன் போட்டு இப்போ பெட்டலை வந்து இந்த சைடு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சின்னது பண்ணி குட்டியாக வந்து வளைச்சி விடணும். இந்த மாதிரி நல்லா பெண்டாக இருக்கணும். அப்போ தான் இன்வெர்ட்டட் லைன் மாதிரி தெரியும். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நான் எப்படி போடுறேனோ அந்த மாதிரி போடுங்க, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி 2 லைன் போட்டுக்கிறீங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுறீங்க. அந்த லைனை வந்து இந்த 7 மாதிரி வளைக்காமல் அப்படியே லைன் மாதிரி போட்டு அதை பெட்டலாகவே ஜாயின் பண்ணி விடுறீங்க. அப்படி ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி போடுறீங்க. இப்போ நான் போடுறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி போடுறீங்க. இது வந்து இன்வெர்ட்டட் லைன் மாதிரியே தெரியாது. இந்த மாதிரி போடக்கூடாது, இது தப்பு, சரிங்களா? இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க, லைனே போட்டு விட்டுறீங்க. குட்டி குட்டியாக லைனு 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறனால லைன் போட்டுடுறீங்க. இந்த மாதிரி போடக்கூடாது. இப்போ பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு, பெண்ட் ஆகிருக்கணும். ஒரு 7 மாதிரி பெண்ட் ஆகி வளைஞ்ச மாதிரி இருக்கணும். டிக் மாதிரி வரணும், சரிங்களா? இந்த மாதிரி ஈவனாக 2 லைன் போட்டுட்டு அந்த ஆப்போசிட் சைடில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டட் லைன் ஈஸியாக கிடச்சிரும். இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம புரிஞ்சு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ செகண்ட் எலமெண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். டைல்ஸ்னால் என்ன, ஒரே ஒரு 6 மாதிரி அதை தான் வளைச்சி விடணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி கிளாஸில் போட்டிருப்பேன். இந்த மாதிரி நல்லா அழகாக 6 மாதிரி வளைச்சி விடணும். இந்த ஷேப் வந்து ரவுண்டாக வந்து தெரியணும். வளைவு இருந்தால் தான் இதனுடைய ஃபினிஷிங்கே கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து அதை அப்படியே 6 மாதிரி போடணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே 6 போட்டு விட்டுறீங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. இப்போ நான் எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே. இப்போ ஒரு கொம்பு வந்து மேலே பார்த்த மாதிரி, ஒன்று வந்து கீழே பார்த்த மாதிரி. இப்படி போட்டால் மட்டும்தான் அழகாக இருக்கும். இது வந்து ஃபிங்கர்ஸில் சின்ன பசங்களுக்கெலாம் வந்து ஃபிங்கர்ஸில் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக போட்டிங்கன்னா எப்படி போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி போட்டுறீங்க. 6 மாதிரி நல்லா சப்பையாக போட்டுறீங்க. நல்லா அந்த அழகாக அந்த குண்டாகவே வரமாட்டேங்குது. ரொம்ப ஒல்லியாக நீளமாக போட்டுறீங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஃபினிஷிங் வராது, சரிங்களா? இந்த மாதிரி போடாதீங்க. இப்போ போட்டு காமிக்கிறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி போடாதீங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏரோ தான் போட போகிறோம். ஏரோ போட தெரில அப்படின்னா டபுளாக லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அதில் வந்து கரெக்டாக போடுங்க, சரிங்களா? எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கணும் ஏரோ. இப்போ இந்த ஏரோக்குள்ளே குட்டி ஏரோ கூட நம்ம போடலாம். ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதுவுமே பார்டரில் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். ஃபிங்கர்ஸ்லேயும் சின்ன பசங்கன்னா ஃபிங்கர்ஸ்லேயுமே கொடுக்கலாம். ரொம்ப குட்டி கையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். எப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று பெருசாக போட்டுட்டு ஒன்று சின்னதாக போடுறது, ஒரு ட்ரையாங்கிள் அகலமாக போட்டுட்டு இன்னொன்று வந்து சின்னதாக போடுறது, ஒல்லியாக போடுறது, இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏரோ மாதிரியே தெரியாது. இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப் தான். நம்ம வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி போடுறனால ஏரோ மாதிரி இருக்கும். ஒரு வி ஷேப் தான். எப்படி பார்த்தாலும் வி ஷேப் தான் வரும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஏரோ மார்க் கிடச்சிரும், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் போடணும். இப்போ இந்த மாதிரி போடக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒன்று வந்து நான் அகலமாக போட்டிருக்கேன், ஒன்று வந்து ஒல்லியாக போடுறது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஃபினிஷிங் வராது. 4th எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரில்ஸ் அப்படின்னா ஹம்ஸ் போட்டு, சின்ன ஹம்ஸ் போட்டு, பெரிய ஹம்ஸ் போட்டு அதுக்கு கீழே நம்ம வந்து ஃபில்லிங் கொடுக்குறது தான் நான் வந்து ஃப்ரில்ஸ்ன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு குட்டி குட்டியாக ஹம்ஸ் போடுங்க. ஹம்ஸ் போட தெரில அப்படின்னா நான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஹம்ஸ் எப்படி போடுறதுன்னு தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த ஃப்ரில்ஸ் போடுங்க. இப்போ இந்த குட்டி ஹம்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரே சைஸில் பெரிய ஹம்ஸ் போடணும். எல்லாமே ஒரே அளவாக இருக்கணும். கரெக்டான சேம் சைஸாக இருக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி சன்னமாக வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு
இப்போ எப்படி ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இந்த ஹம்ஸ் பெரிய ஹம்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டார்க்கான லைன் கொடுத்துக்கோங்க. டார்க்கான திக் லைன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கீழே வந்து ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். நீங்கள் எடுத்ததும் வந்து ஃபில் பண்ணிடக்கூடாது. நான் அதையுமே பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்களும் நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் போடணும். ஃப்ரில்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லி காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த லைன் போட்டு பெரிய பார்டராக பண்ணிவிட்டு கூட மறுபடியும் கூட கடைசியாக கூட இந்த ஃப்ரில்ஸை வந்து கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? இப்போ எப்படி போடக்கூடாது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஹம்ஸ் குட்டி ஹம்ஸ் போட்டுட்டேன். ஒரு ஹம்ஸ் பாருங்கள் கீழே பெருசாக போட்டிருக்கேன். அந்த போக 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 நான் அப்படியே சின்னதாக போட்டிருக்கேன். இப்போ எப்படி ஃபில்லிங் பண்ணக்கூடாது அப்படின்னா, எடுத்ததும் ஃபில்லிங் பண்ணிடக்கூடாது. நான் இப்போ ஃபஸ்ட்டில் என்ன பண்ணினேன், ஹம்ஸை வந்து பெரிய ஹம்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஒரு திக் லைனாக அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபில் பண்ணினேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் எந்த ஒரு அவுட்லைனுமே கொடுக்காம அப்படியே நான் வந்து ஃபில் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசைன் நல்லாவே இருக்காது. ஏன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதுக்காக தான் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ். ஓகேங்களா? உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.